Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பூனைகளுக்கு கருத்தடை செய்யறது அவசியமா? அதனால அதற்கும் நமக்கும் ஏற்படும் நன்மைகள் என்ன? இந்த கருத்தடை ஆபரேஷன் பூனைகளுக்கு எந்த வயதுல செய்யலாம்? ஆபரேஷனுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நாம கவனிக்க வேண்டியது என்ன? ஆபரேஷன் பண்றதால ஏற்படும் நன்மைகள் என்ன? அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்த்தறலாம். இது பூனை வளர்க்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பூனைங்க வருடத்துல 2 முறை அல்லது 3 முறை குட்டிகள் போடும். ஒரு முறை போடுற குட்டிகளின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 2, அதிகபட்சம் 8 வரை இருக்கும். இப்படி அதன் வாழ்நாள் முழுவதுமே இவை குட்டிகள் போட்டுக்கொண்டேதான் இருக்கும். ஒரு பெண் பூனைய வளர்க்க ஆரம்பிச்சோம்னா ஒரு வருடத்துல அது குறைந்தபட்சம் 10 குட்டிகளாவது போடும். அந்த 10 குட்டிகள் 6 மாதத்திலே இருந்தே குட்டிகள் போட ஆரம்பிக்கும். இப்படியே போய்கிட்டு இருந்தா வளர்க்கற நாம அதன் மோஷன் யூரினை அள்ளிக்கிட்டு வீட்டுல பூனை பண்ணைய வச்சுக்கிட்டு அதற்கு உணவிற்காக பணம் செலவழிச்சுக்கிட்டு தலையில துண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்துக்க வேண்டியதுதான். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்னதான் தீர்வுன்னு யோசிச்சா அதுக்கு கருத்தடை பண்றது மட்டும்தான். கருத்தடை பண்றதுக்கு நாம அரசாங்க வெட்டினரி ஆஸ்பத்திரி அல்லது பிரைவேட் வெட்டினரி கிளினிக்க தேர்வு செய்யலாம். அரசாங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல இது ஃப்ரீயாவே செய்யறாங்க. பிரைவேட் கிளினிக்ல இதுக்கு 3000 ரூபாயில இருந்து 3500 ரூபாய் வரை சார்ஜ் பண்றாங்க. ஆனா ஒரு முறை இத பண்ணிட்டா நம்ம பூனைகளும் நாமளும் வாழ்நாள் முழுக்க டென்ஷன் இல்லாம இருக்கலாம். சரி, இதுக்கு ஆபரேஷன் தான் பண்ணணுமா, வேற மெத்தட்ஸ் எதுவும் இல்லையான்னு கேட்டா ஊசி மருந்து போன்றவை எல்லாம் சரியா ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல. மேலும் இந்த மெத்தட்ஸ நாம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டி வரும். அதனால ஆபரேஷன் தான் சிறந்த வழி. இந்த ஆபரேஷன்ல ஆண் பூனைகளுக்கு அதனோட விதை பைகள் 2 நீக்கப்படுது. பெண் பூனைகளுக்கு அதனோட 2 சினை பைகளும் கர்ப்பப்பையும் நீக்கப்படுது. பூனைகளுக்கு மயக்க ஊசி போட்டு 15 நிமிடத்துல இந்த ஆபரேஷனை வெட்டினரி டாக்டர் செஞ்சு முடிச்சிடுறாங்க. இந்த ஆபரேஷனை நாம பூனைகளின் எந்த வயதுல செய்யலாம்னு கேட்டா பூனைக்கு 6 மாதங்களுக்கு பிறகு இத பண்ணலாம். நமக்கு அதனோட குட்டிய பார்க்க ஆசையா இருக்குன்னா அது ஒரு முறை குட்டி போட்ட பிறகு கூட இதை செய்யலாம். ஆனா அந்த குட்டிகள் உங்களுக்கு வளர்க்க விருப்பம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இல்லாட்டி அடாப்ஷனுக்கு கொடுக்க விரும்புறீங்களா அப்படின்னும் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவை பெரிதாகி 6 மாசத்துல குட்டிகள் போட ஆரம்பிக்கும். இப்ப கருத்தடை செய்யறதுக்கு முன்னால நாம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்க்கலாம். ஆண் பூனைக்கு கருத்தடை செய்யக்குள்ள அது ஹெல்த்தியா இருக்கான்னு பாருங்க. பூனை ஆபரேஷனுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாலேயே சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா உணவு ஏதும் கொடுக்க கூடாது. அப்பப்ப தண்ணி வேணும்னா கொடுக்கலாம். பெண் பூனையா இருந்தா அது குட்டி போட்டு இருந்தா 3 மாதம் கழித்து கருத்தடை பண்ணலாம். அதுக்கு பால் காம்புகள்ல பால் ஊறிக்கிட்டே இருக்க கூடாது. பால் ஊறிக்கிட்டே இருந்தா டாக்டர்ஸ் ஆபரேட் பண்ண மாட்டாங்க. அதனால அது குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்டு இருந்தா அத முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா குட்டிங்களுக்கு வேற உணவை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கணும். குட்டிங்க தாய் பூனை கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்தா பால் ஊறிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஆபரேஷனுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாலேயே உணவு கொடுத்து முடிச்சிடணும். அதுக்கு பிறகு வேணும்னா தண்ணி மட்டும் கொடுக்கலாம். அடுத்ததா கருத்தடை செய்த பிறகு நாம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்திரலாம். கருத்தடை செய்யப்பட்ட பூனைங்க அந்த நாள் முழுக்க மயக்க நிலையில தான் இருக்கும். அடுத்த நாள் நான்வெஜ் ஐட்டம்ஸ் தவிர அதற்கு கொடுக்கும் வழக்கமான உணவுகளை வைக்கலாம். ஆனா பூனைங்க அதிகம் சாப்பிட விரும்பாது. அதன் உடம்பு நல்லா ஆனாதான் எப்பவும் சாப்பிடுவது போல சாப்பிடும். அதனால அது எதை சாப்பிடுதோ அதை கொடுத்தா போதும். அதை கட்டாயப்படுத்த தேவையில்லை. என் பெண் பூனைகளுக்கு டாக்டர் ஆபரேஷன் செய்யக்குள்ள தையல் பிரிக்கிற மாதிரி போடாம உள்ளேயே கரையிற மாதிரி போட்டிருந்தாரு. சில டாக்டர்ஸ் பிரிக்கிற மாதிரியும் போடுவாங்க. ஆபரேஷனுக்கு பிறகு அவர் கொடுக்கும் மருந்து மாத்திரைகளை நாம தவறாம போடணும். வூண்ட் ஹீலிங் ஸ்ப்ரேவை ஆபரேட் பண்ண இடத்துல 3 வேளை ஸ்ப்ரே பண்ணி விடணும். பூனைங்க ஆபரேஷன் செஞ்ச ஒரு வாரத்திலேயே பழைய நிலைக்கு வந்துடும். ஆனா நான்வெஜ் ஐட்டங்களை 2 வாரங்களாவது நாம கொடுக்க கூடாது. ஆபரேஷன் செஞ்ச இடத்துல தண்ணி படாம பாத்துக்கணும்.
தண்ணி பட்டா அங்க சீல் பிடிக்கும் அபாயம் இருக்கு. ஆபரேஷன் செஞ்ச பிறகு பூனை அந்த இடத்தை நக்காம இருக்க ஈகாலர் கூட போட்டு விடலாம். இப்படி நாம கருத்தடை செய்யறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்க்கலாம். கருத்தடை செஞ்ச பிறகு பூனைங்க ரொம்ப அமைதியாயிரும். ஆண் பூனைங்க தேவையில்லாம கத்துறது, பெண் பூனைகளை தேடி வீட்டை விட்டு ஓடுறது, வேற ஆண் பூனைங்க கிட்ட ஆக்ரோஷமா சண்டைக்கு போறது, யூரின் ஸ்ப்ரே பண்றது போன்ற செயல்களை செய்யாது. பிறப்புறுப்புகள்ல ஏற்படும் புற்றுநோய் அபாயமும் இருக்காது. பெண் பூனைகளும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை குட்டி போட்டு போட்டு உருகுலைந்து சீக்கிரமா நோய்வாய்ப்பட்டு இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. புற்றுநோய் அபாயமும் இருக்காது. பிறக்கும் ஒரு சில குட்டிகளுக்கு நல்ல உணவும் உறைவிடமும் கிடைக்கும். வளர்க்குற நமக்கும் டென்ஷனே இருக்காது. என்ன வியூவர்ஸ், பூனை கருத்தடை பற்றிய உங்களுடைய சந்தேகங்கள் இந்த வீடியோவை பார்த்து கிளியர் ஆகி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.